शिकाग्रे तु मनोन्मणि किम् अन्यत् बहुना उक्तेन यत्किञ्चित् जगति त्रये तत्सर्वं त्वं महादेवी श्रिये सन्ध्ये नमोऽस्तु ते इति इदं कीर्तितं स्तोत्रं सन्ध्यायां बहुपुण्यदं महापापप्रशमनं महासिद्धिविदायकम्. ஸோ எல்லாம் பார்த்தோம். நம்ம காயத்ரி மந்திரத்தை பார்த்தோம், காயத்ரி புரஷ்சரணை எப்படி பண்ணுறது பார்த்தோம், காயத்ரி கவச்சத்தை பார்த்தாச்சு, காயத்ரி சோஸ்திரத்தை பார்த்தாச்சு. இப்போ வந்து சோஸ்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, காயத்ரி ஸ்தோத்திரம். ஆமாம், சோஸ்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், காயத்ரி எல்லா இடத்துலையும் இருக்கான்னு அவள் சொல்லிட்டான். சகல இடத்துலையும் அவள் வியாபிச்சுட்டு இருக்கா. அவளோட விராட்ட ரூபத்தை சொல்லும்போது எல்லாமே நீ தான் ரிவர்ஸாக சொன்னார், ஒரு பூமியில் இருக்கிற எல்லா ஐட்டமும் நீதாங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வரார். அப்போது ஷிகா மத்தியாசனாத்வம் ஹி ஷிகாகிரேத்து மனோன்மை. ஸோ ஷிகை எல்லாரோட ஷிகையில் இருக்கக்கூடிய மத்திய ஆசனமே, ஆசனத்தில் இருக்கக்கூடியவள் நீதான். ஷிகையோட முன்னாடி இருக்கக்கூடும் போது மனோன்மணி மன உண்மணின்னு சொன்னான்னா சமாதின்னு அர்த்தம். மன உண்மணின்னு சொன்னான்னா மனசு சமாதியில் இருக்கக்கூடிய நிலைமை தான் மனோன்மணின்னு பேர். அப்போது மணி இல்லை, இது மணி. ஸோ மன உண்மணி, மனத்தோடு அந்த சமாதி நிலையாக இருக்கக்கூடிய அதை கொண்டு வர்றது நீயே தான் அங்கே. ஸோ கிம் அந்நியத்து பகுனா உக்தேன, இன்னும் என்னத்தை சொல்கிறதுமா உன்னை பற்றி. எத்கிஞ்சித் ஜெகதீத்ரய, 3 உலகங்களிலும் என்னென்ன இருக்கோ தத் சர்வம் துவம், அது எல்லாமே நீதான். ஹே மகாதேவி, அம்மா தேவியே, ஸ்ரீயே, லக்ஷ்மியே, சந்தியே, சந்தியா ரூபிணியே, நமோஸ்துதே, உனக்கு நமஸ்காரம். இது இதம் கீர்த்திதம் சோஸ்திரம், இவ்வாறு சொல்லப்பட்ட இந்த சோஸ்திரம் சந்தியாயாம், சந்தியா வேளையில் படிக்கும்போது பகு புண்ணியதம். சந்தியானா என்னது, காலை சந்தியா, மாலை சந்தியா, நடு சந்தியா எல்லாம் இருக்குது. ஸோ அந்த சந்தியா வேளைகளில் படிக்கும்போது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. மகாபாப பிரசமனம், எப்பேற்பட்ட பாவத்தையும் தொலைக்கக்கூடியது. மகா சித்தி விதாயகம், நீ என்ன ஆசைப்படுறியோ அந்த பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறாருங்க. शिका मध्यासना त्वं हि शिकाग्रे तु मनोन्मणि किम् अन्यत् बहुना उक्तेन यत्किञ्चित् जगदीत्रये तत्सर्वं त्वं महादेवी श्रिये सन्ध्ये नमोऽस्तु ते इदं कीर्तितं स्तोत्रं सन्ध्यायां बहुपुण्यदं महापापप्रशमनं महासिद्धिविदायकम्. य इदं कीर्तयेत् स्तोत्रं सन्ध्याकाले समाहितः अपुत्रः प्राप्नुयात् पुत्रं धनार्थी धनम् आप्नुयात् सर्वतीर्थ तपोदान यज्ञयोगफलं लभेत् भोगान् भुक्त्वा चिरं कालम् अन्ते मोक्षम् अवाप्नुयात्. இந்த சோஸ்திரத்தை இதம் சோஸ்திரம் கீர்த்தையது, யார் இந்த சோஸ்திரத்தை படிக்கிறாளோ சந்தியா காலே சமாகிதக, சந்தியா வேளையில் ஒருமனப்பட்ட முகத்தோடு, மனத்தோடு, ஒருமனப்பட்ட மனத்தோடு யார் படிக்கிறாளோ சமாகிதக. அபுத்திரக பிராப்னியாத் புத்திரம், பிள்ளை இல்லாதவாளுக்கு குழந்தை கிடைக்கும். தனார்த்தி தனம் ஆப்னியாத், தனம் வேணும்னு ஆசைப்படுறவன், ஆர்த்தி ஆசைப்படக்கூடியவன் தனத்தை அடைவான். சர்வ தீர்த்த, எல்லா தீர்த்தத்தில் குளித்த பிரயோஜனம் ஏற்படும். தபஸ் பண்ணின பிரயோஜனம், தானம் பண்ணினது, யாகம் பண்ணின, யோக நிலை, அது பக்தி யோகம், கர்மயோகம், இதெல்லாம் பண்ணின, அஷ்டாங்க யோகம் பண்ணின எல்லா பலனும் லபேத்து கிடைக்கும். போகான் புக்துவாச்சிரம், ரொம்ப லாங்காக இந்த லோகத்தில் இருக்கும்போது போகங்களையெல்லாம் அனுபவித்துட்டு, புக்துவானா அனுபவித்து விட்டு, அந்தே சிரம் காலம், ரொம்ப நாளைக்கு அதை அனுபவிச்சதுக்கப்புறம், அந்தே கடைசியில் செத்ததுக்கப்புறம் மோட்சம் அவாப்னியா, அது அவனுக்கு மோட்சமும் கிடைக்கும். இந்த சோஸ்திரத்தை சொன்னாலே அவ்வளோ புண்ணியம்ட்டார். इदं कीर्तयेत् स्तोत्रं सन्ध्याकाले समाहितः अपुत्रः प्राप्नुयात् पुत्रं धनार्थी धनम् आप्नुयात् सर्वतीर्थतपोदान यज्ञयोगफलं लभेत् भोगान् भुक्त्वा चिरं कालम् अन्ते मोक्षम् अवाप्नुयात्. तपस्विभिः कृतं स्तोत्रं स्नानकाले तु यः पठेत् यत्र कुत्र जले मग्नः सन्ध्यावज्जलजं फलं लभते न अत्र सन्देहः सत्यं सत्यं च नारद शृणुयात्यः अपि तद्भक्त्या तु पापात् प्रमुच्यते ईयूष सदृशं वाक्यं सन्ध्या उक्तं नारद ईरितं. तपस्विभिः कृतं स्तोत्रं. ஸோ தபஸ்விகளால் எது பஸ்டிங்கப்பா
தபஸ்விபிகி கிருத்தம் சோஸ்திரம், தபஸ்விகளால் செய்யப்பட்ட இந்த சோஸ்திரம் ஸ்நானகாலே து எப்பட்டேத், குளிக்கிற ஸ்நானகாலேன்னு இப்போ குளிக்கிற சமயத்தில் யாரெல்லாம் அதை அப்படியே மனசில் சொல்லிட்டு இருக்காளோ, எத்திர குத்திர ஜலே மக்னக, எங்கே வேணாலும் குளித்ததுக்கப்புறம் சந்தியா மஜ்ஜனஜம் பலம். ஸோ எப்போ குளிச்சுட்டு சொன்னாலும், குளிக்கிற நேரத்தில் சொன்னாலும் சந்தியா வேளைகளில் குளிக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கும். சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு பண்ணால் அவ்வளோ புண்ணியம் போல் இருக்குது. ஸோ அதனால சந்தியா வேளையில் குளிக்கக்கூடிய அந்த ஜம்னா அது ஏற்பட்ட அந்த சந்தியா வேளையில் குளிக்கக்கூடிய அந்த பலன் கிடைக்கும். லபத்தேன அத்திர சந்தேக, அது கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். சத்தியம் சத்தியம் ச நாரதா, கண்டிப்பாக சத்தியமானது இது ஹே நாரதா. சுனியாத் அப்படி தத் பக்தியா, ஸோ அவள்கிட்ட பக்தியோடு கூட இதை கேட்டாலும் வரும். இந்த சோஸ்திரத்தை யாரையும் சொல்லி கேட்டாலும் சது பாபாத் பிரமிச்சதே, அவனும் பாபத்திலிருந்து விடுபடுவான். பீயூஷ சதுருஷம் வாக்கியம், பீயூஷன் அமிர்தம். ஸோ அமிர்தம் போன்ற இந்த வாக்கியம் அது இந்த சோஸ்திரம் அமிர்தம் போன்றது. சந்தியா உக்தம், சந்தியா நேரத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகமானது ஸ்ருணியாத்தேக அங்கே மேலே போனோம். ஸோ அது யாரை கேட்டாலும் அது பாபத்திலேருந்து விடுபடுறது. நாரத ஈரிதம், நாரத ஹே நாரதரே நான் சொல்கிறேன், ஐ ஹவ் டோல்ட் திஸ் அப்படிங்கிறாங்க. तपस्विभिः कृतं स्तोत्रं स्नानकाले तु यः पठेत् यत्र कुत्र जले मग्नः सद्या मज्जनजं फलं लभतेन अत्र सन्देहः सत्यं सत्यं च नारद शृणुयात् यः अपि तद्भक्त्या स तु पापात् प्रमुच्यते पीयूषसदृशं वाक्यं सद्या उक्तं नारदगीरितम् इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां 12 स्कन्धे श्रीगायत्री स्तोत्रवर्णनं नाम पञ्चमोऽध्यायः। सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ षष्ठोऽध्यायः। नारद उवाच भगवन् सर्वधर्मज्ञ सर्वशास्त्रविशारद श्रुतिस्मृतिपुराणानां रहस्यं त्वन्मुखात् श्रुतं सर्वपापहरं देव येन विद्या प्रवर्तते। ஸோ நாரதர் இப்படி கேட்குறார், ஹே பகவன் சர்வதர்மங்க, எல்லா தர்மமும் அறிந்தவரே, சர்வசாஸ்திர விசாரதா, எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்த பண்டிதரே, ஸ்மிருதி புராணானாம், இந்த ஸ்ருதி வேதம், ஸ்மிருதி அந்த வேதத்தோட எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் புராணங்கள், இதோடைய ரகசியம் தொன்முகா ஸ்ருதம், எல்லாமே உங்கள் வாயிலிருந்து நான் கேட்டேன். சர்வ பாபகரம், எல்லாமே பாவத்தை நீக்கக்கூடியது. ஹே தேவ ஏன வித்யா பிரவர்த்ததே, நல்ல ஒரு ஞானம் அதனால கிடைக்கக்கூடியது, அதை நான் கேட்டேன். नारद उवाच भगवन् सर्वधर्मज्ञ सर्वशास्त्रविशारद श्रुतिस्मृतिपुराणानां रहस्यं त्वन्मुखात् श्रुतं सर्वपापहरं देव येन विद्या प्रवर्तते। केन वा ब्रह्मविज्ञानं किं नो वा मोक्षसाधनं ब्राह्मणानां गतिः केन वा मृत्युनाशनम् ऐहिक आमुष्मिकफलं केन वा पद्मलोचन वक्तुमर्हसि अशेषेण सर्वं निखिलम् आदितः। श्रीनारायण उवाच साधु साधु महाप्राज्ञ सम्यक् पृष्टं त्वया अनग। ஓ அதுவரையும் போட்டிருக்கேனா? 5 லைன் போட்ட மாதிரி இருந்தது. இது 4 1 5ன்னு போட்டேன்னா சாரி, கரெக்டு, 4ஆக இருந்திருக்கணும் அது. கேனவா பிரம்ம விஜானம், ஸோ எப்படி பிரம்மத்தை அறியறது, பிரம்ம விஜானங்கிறது பிரம்மத்தை எப்படி அறியலாம். கிம்னுவா மோட்ச சாதனம், மோட்சத்தை அடைவதற்கு என்ன சாதனை பண்ணணும், ஸோ எதை பண்ணினா மோட்சத்தை அடையலாம், அதுக்குள்ள சாதனா மார்க்கம் என்னது. பிராமணானாம் கதிஹி கேன, நல்ல கதி, கதினா இங்கே நற்கதி, பிராமணர்களுக்கு எதனால் நற்கதி ஏற்படும். கேனவா மிருத்யு நாசனம், ஸோ மிருத்யு பயத்தை நீக்கிறது, மிருத்யு நாசனம்னு மரணத்தை நாசப்படுத்துறதுங்கிறது கிடையாது, மரண பயத்தை எப்படி நீக்கலாம். ஐகிக்க ஆமுஷ்மிக பலம், ஆமுஷ்மிக இக பரான்னு சொல்ல முடியா, இந்த ஊரில் உள்ள பலனையும் ஆமுஷ்மிக அதாவது செத்ததுக்கப்புறம் மேல்லோகங்களில் கிடைக்கக்கூடிய அந்த பலனையும் கேனவா எப்படி அடையலாம். பத்மலோச்சன, தாமரை கண்களை உடையவரே நாராயணரே. வக்தும் அர்ஹசி அசேஷேன, ஸோ நீங்கள் கண்டிப்பாக மொத்தமாக எனக்கு சொல்லணும், எந்த சாதனை பண்ணி நம்ம மோட்சத்தை அடையலாங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கோ. சர்வம் நிக்கிலம் ஆதிதக, முதல்ல இருந்து க்ளீனாக எதை சொல்லி மோட்ச சாதனையை அடையலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கோ.
केन वा ब्रह्मविज्ञानं किं नु वा मोक्षसाधनं ब्राह्मणानां गतिः केन वा मृत्युनाशनम् ऐहिक आमुष्मिकफलं केन वा पद्मलोचन वक्तुम् अर्हसि अशेषेण सर्वं निखिलम् आदितः। श्रीनारायण उवाच साधु साधु महाप्राज्ञ सम्यक् पृष्टं त्वया अनघ शृणु वक्ष्यामि यत्नेन गायत्री अष्टसहस्रकं नाम्नां शुभानां दिव्यानां सर्वपाप विनाशनम्. மகாபிராஜ்யா மகாபண்டிதரே ஹே நாரதா சாது சாது நல்ல வெரி குட்ங்கிற சாது சாதுன்னு வெரி குட் சமயக் பிருஷ்டம் தோயா எனக்கு நல்ல கேள்வி கேட்டிருக்கேன். மோட்ச சாதனை என்ன பண்ண எப்படி கிடைக்குன்னு கேட்டிருக்கேன். நீ சுணு கேளு வட்சியாமி நான் சொல்கிறேன். எத்தனேன காயத்ரி அஷ்டசகசிரகம் 1008 காயத்ரி அஷ்டசகசிரம் 1008 நேம் இருக்குது காயத்ரிக்கு. நாம் அப்படிப்பட்ட அந்த நாமங்களை சுபானாம் சோபனமான திவ்யமான அப்பேற்பட்ட சர்வ பாப விநாசனம் அது எல்லா பாவங்களையும் தொலைக்கக்கூடிய காயத்ரி சகசிரத்தை சொல்லணும். 1008 நேம் இருக்குது அதை சொல்லணும். சொல்ல மோட்ச சாதனை கிடைக்கும்னு விட்டாருங்க. श्रीनारायण उवाच साधु साधु महाप्राज्ञ सम्यक् पृष्टं त्वया अनघ शृणु वक्ष्यामि यत्नेन गायत्री अष्टसहस्रकं नाम्नां शुभानां दिव्यानां सर्वपापविनाशनम्. सृष्टि आदौ यत् भगवता पूर्वं प्रोक्तं ब्रवीमि ते अष्टोत्तरसहस्रस्य ऋषिः ब्रह्मा प्रकीर्तितः छन्दः अनुष्टुप् तथा देवी गायत्री देवता स्मृता हलः बीजानि तस्य एव स्वराः शक्तय ईरिताः. ஸோ சிருஷ்டி ஆரம்பிக்கிறோச்சையே பகவதா இங்கே பகவான் கிருஷ்ணர். ஏன்னா தேவி பாகவத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணலோகம் தான் முதல்ல வந்தது, கோலோகம். அந்த கோலோகத்தில் பகவான் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். ஸோ அந்த கிருஷ்ணரால் எப்போ நாராயணனில் பேசின்னு இருக்கார். அப்போ அவர் கிருஷ்ணரை சொல்கிறார். சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதே கிருஷ்ணர் பூர்வம் புரோக்தம் பிரவிமிதே அவர் என்ன சொன்னார்ங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். அஷ்டோத்தர சகசிரஸ்யா. ஸோ தேவியோட 1008 நெய்ம். அதோட ரிஷி யாருன்னா பிரம்மா பிரகீர்த்திதக. அதோட ரிஷி எல்லாமே அஷ்டோத்தர சகசிரத்துக்கு ஒரு ரிஷி இருக்கார். அவர் பிரம்மா என்று சொல்லப்படுகிறார். சந்தக அனுஷ்டுப் சந்தஸ் இருக்குது. அதுக்கு அந்த காயத்ரி அஷ்டோத்தர காயத்ரிக்கு சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ். தேவி காயத்ரி தேவதா ஸ்மிருதா. தேவி காயத்ரியே தான் அதுக்கு தேவதை. ஸோ ஹலக பீஜானி அதோட பீஜம் என்னது? ஹலகன்னா மெய்யெழுத்துக்கள். இப்போ இக்கு இங்கு இச்சிங்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த மெய்யெழுத்துக்கள் தான் அதோடைய பீஜமாக இருக்கிறது. அப்புறம் தசியேவன்னு அந்த காயத்ரி அஷ்டோத்திரம் இல்லை சகஸ்ரோத்திரம். ஸ்வராகா சக்தையக அந்த காயத்ரியோட சக்தியே இருக்கே அந்த சக்திகள் தான் அந்த ஸ்வரங்கள் தான் அந்த காயத்ரி அந்த அஷ்டோத்திர காயத்ரியோடைய ஸ்வரங்கள் சக்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்வரங்கள் சக்தியாக இருக்கிறது. ஸோ வியஞ்சனம் ஸ்வரங்கள் இல்லையா, பபல்ஸ் அண்ட் என்னப்பா அது கான்சன்ட்ரேட் சொல்கிறார். ஒன்று சக்தியாக இருக்குது, வெஞ்சனம் சொல்லக்கூடிய ஹலக மெய்யெழுத்துக்களோட பீஜமாக இருக்குன்றார். सृष्टि आदौ यत् भगवता पूर्वं प्रोक्तं ब्रवीमि ते अष्टोत्तरसहस्रस्य ऋषिः ब्रह्मा प्रकीर्तितः छन्दो अनुष्टुप् तथा देवी गायत्री देवता स्मृता हलः बीजानि तस्य एव स्वराः शक्तय ईरिताः. अंगन्यास करन्यासौ उच्येते मातृका अक्षरैः अत ध्यानं प्रवक्ष्यामि साधकानां हिताय वै. अंगन्यास करन्यास उभौ அதாவது மாத்ருகா அக்ஷரங்கள் மாத்ருகா மந்திரத்தில் ஒரு 6 லெட்டர்ஸ் முக்கியமான லெட்டர்ஸ் இருக்க போட்டுருக்கு. அது என்னென்னு பார்க்கல இது. ஸோ அந்த லெட்டர்கள் தான் அங்கன்யாசம் கரன்யாசம் என்று சொல்லப்படுகிறது. அங்கன்யாசம் வைக்கிறதுக்கு இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, சிரசே ஸ்வாகா அஸ்திராய ஃபட்டுன்னெல்லாம் முடிக்கிறோமே. ஸோ அது மாத்ருகா அக்ஷரங்களை வச்சுட்டு அங்கன்யாச கரன்யாசம் பண்ணணும் எது இந்த காயத்ரி அஷ்டோத்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதை தியானம். ஸோ முதல்ல தியான ஸ்லோகம் தானே எல்லாத்துக்குமே. ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தியான ஸ்லோகம். அந்த தியான ஸ்லோகம் சாதகானாம் ஹிதாய, சாதகர்கள் யாரெல்லாம் இந்த சகஸ்ரோத்திர காயத்ரி சொல்ல போகிறாளோ அவளுக்கு நன்மை ஏற்படுறதுக்காக இந்த தியான ஸ்லோகத்தையும் சொல்கிறேன், அதையும் முதல்ல சொல்லணும். अंगन्यासकरन्यासो उच्येते मातृका अक्षरैः अत ज्ञानं प्रवक्ष्यामि साधकानां हिताय वै.
रक्तश्वेतहिरण्यनीलधवलैः युक्तां त्रिनोत्रज्वलां रक्तां रक्तनवस्रजं मणिगणैः युक्तां कुमारीम् इमां गायत्रीं कमलासनां करतल व्यानद्दकुण्ड अम्बुजां पद्माक्षीं च वरस्रजं च ददतीं हंसाधिरूढां भजे. ஸோ இதான் ஸ்லோகம். இது 1008 காயத்ரி சொல்கிறதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் இது. ஸோ ரக்த ஸ்வேதா இல்லை கலர். ஸோ சிவப்பு கலர், வெள்ளை கலர், ஸ்வேதா வெள்ளை, ஹிரண்ய மஞ்சள் கலர், எல்லோ கோல்டன் எல்லோ, நீல கலர், நீலங்கிறது பிளாக்னு கூட சொல்லலாம். தவளைகின தவளம் வெள்ளை, ஸ்வேதா அதுவும் வெள்ளை தான். இது 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யுக்தாம் இந்த கலர்களோடு கூடியவள், பல கலரோடு கூடியவளாக இருக்கிறாள் யார்? காயத்ரி தேவி. ஸோ காயத்ரி தேவியோட கலர் இந்த மாதிரி 5 கலரோட காம்பினேஷனாக இருக்குது. த்ரீநேத்திர உஜ்வலாம் முக்கண்ணோடு கூடியவளாக, உஜ்வலமாக பிரகாசமாக இருக்கக்கூடியவள். ரக்தாம் நல்ல ரெட்டு கலரோடு கூடி, ரக்த நவஸ்ரஜம் அப்போது நல்ல ரெட்டு கலரில் இருக்கக்கூடிய மாலையை போட்டுருக்கா, புது மாலை, நவஸ்ரஜம் புது மாலையை போட்டுண்டு, மணிகணைகி யுக்தாம் மணிகணங்கள் எல்லாம் சேர்ந்து உள்ள மாலைகளும் போட்டுருக்கா. ஸோ அப்படி அந்த மணிமாலைகள் எல்லாம் போட்டுண்டு, குமாரீம் இமாம் குமாரியாக இருக்கக்கூடிய காயத்ரி தேவியை, காயத்ரீம் இமாம் காயத்ரீம் இந்த காயத்ரியை, கமலாசனாம் தாமரையில் வீற்றிருக்கக்கூடியவளை, கரதல வியானத்த குண்ட அம்புஜாம் அதாவது குண்டம்னு சொன்னால் சின்ன குடம், ஒரு சின்ன குடத்தை கையில் வச்சுட்டுருக்கா. கரதலை கையில் வைக்கப்பட்ட வியானத்தான வைக்கப்பட்ட குண்ட அம்புஜாம் சின்ன குடம், அப்புறம் அம்புஜம் வச்சுட்டுருக்கா, தாமரையும் வச்சுட்டுருக்கா. அப்புறம் பத்மாக்ஷீம் கண்கள் தாமரை கண்களாக இருக்குது. வரஸ்ரஜம் ச தததீம் நல்ல சிறந்த மாலைகளையும் போட்டுக்கொண்டு, ஹம்சாதிரூடாம் பஜே ஸோ ஹம்சத்தின் மேலே அமர்ந்துருக்கா, கமல ஆசனத்து. அப்போ ஹம்சத்துக்கு மேலே ஒரு கமலாசனம், அது மேலே தேவி காயத்ரி உட்காண்டிருக்கா. கீழே வாகனம் என்னன்னு பார்த்தா ஹம்சம். ஸோ ஹம்சத்தின் மேலே வீற்றிருக்கக்கூடிய அந்த தேவி, அந்த காயத்ரி தேவியை நான் பஜிக்கிறேன், கொண்டாடுகிறேன். युक्तां त्रिनेत्र उज्ज्वलां रक्तां रक्तनवस्रजं मणिगणैः उत्तां कुमारीम् इमां गायत्रीं कमलासनां करतल व्यानद्दकुण्ड अम्बुजां पद्माक्षीं च वरस्रजं च ददतीं हंसाधिरूढां भजे. अचिन्त्य लक्षण अव्यक्ता अपि अर्थमातृमहेश्वरी अमृत अर्णव मध्यस्था अपि अजिता च अपराजिता अनिमादी गुण आधारा अपि अर्कमण्डल संस्थिता अजरा अजा अपरा अधर्मा अक्षसूत्रधराधरा. ओके ஸோ எல்லாம் பேர்னு ஆரம்பிக்கிறது. அச்சிந்திய லக்ஷணா எண்ணத்திற்கு எண்ணவே முடியாது, அப்போ ஏற்பட்ட லக்ஷணங்களோடு கூடியவள். அவ்யக்தா அவ்யக்தானால மூல பிரகிருதின்னு சொல்லிடுவோம் நம்ம. அவ்யக்தம் சொல்லும்போது மூல பிரகிருதியாக இருக்கக்கூடியவள். அப்புறம் அபின்னு மேலும் அர்த்தமாத்ரு மகேஸ்வரி, அர்த்தமாத்ரு மகேஸ்வரின்னே பேர் அவளுக்கு. ஸோ எல்லா மாத்ருகா தேவதைகளுக்குள்ள நியந்தான்னு சொல்லலாம். மகேஸ்வரின்னு அவளெல்லாம் ஈஸ்வரியாக நியமிக்கக்கூடியவள், மாத்ருகா தேவதைகள் எல்லாம். ஸோ அர்த்த மாத்ரு மகேஸ்வரி. அமிர்த அர்ணவ மத்தியஸ்தா, ஸோ இது ஒரே பேர் தான். ஸோ அமிர்த கடலில் நடுவில் இருக்கக்கூடியவள். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, தேவியோட கிரகம் சிந்தாமணி கிரகம் பார்த்தோன்னா முதல்ல அமிர்த கடல், அதுலேருந்து ஒரு தோட்டமாக வந்து கதம்ப வனவாசினின்னு சொல்லி கதம்ப தோட்டம் இருக்குது, அதுக்குள்ளே தானே சிந்தாமணி கிரகம் இருக்குது. ஸோ அதனால் அமிர்த அர்ணவ அமிர்த கடலில் குடியிருக்கக்கூடியவள் அப்படிங்கிற பேர். அமிர்த அர்ணவ மத்தியஸ்தா. அஜிதா யாராலும் ஜெயிக்கப்பட மாட்டாதவள். அபராஜிதா அபராஜிதான்னு யாரும் அவளை தோக்கடிக்கவே முடியாது, அவளால் எல்லாரும் ஜெயிச்சுட்டு வந்துடுவாள். அணிமாதி குண ஆதாரா இது ஒரு பேர். ஸோ அணிமாதி முதலிய சித்திகளுக்கு அந்த குணங்களுக்கு எல்லாமே ஆதாரமாக இருப்பப்பட்டவள். ஸோ அவகிட்ட அணிமாதி சித்தி இருக்குன்னு சொல்கிறது இல்லை, அதெல்லாம் அந்த குணங்கள்லாம் அவள்கிட்ட வருது, அவ்வளோதான். அர்க்கமண்டலம் அந்த சம்ஸ்திதானது சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியவள். சூரிய மண்டலத்தையும் இருப்பவள், சந்திர மண்டலத்தையும் இருப்பவள். பின்னாடி பார்த்தா அங்கே சந்திரமண்டல மத்தியஸ்தானம் கூட வரும். அஜரா அஜரான வயசே ஆகாது, என்றைக்கு இளமை, ஜரையே ஆகாது அவளுக்கு. அஜான பிறக்காதவள், மாயைன்னு ஒரு அர்த்தம். அஜானாலே மாயைன்னு சொல்லும் இல்லையா. ஸோ அபரா பிரகிருதின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரகிருதியிலே பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதின்னு சொல்கிறோம். ஸோ கீழான பிரகிருதி. அப்புறம் அதர்மா. ஸோ லோக தர்மம் அதர்மான்னு சொல்லும்போது லோக தர்மம் கிடையாது அவளுக்கு,
தர்மத்துக்கு அப்பாற்பட்டவள்னு அர்த்தம். அதர்மானா அதர்மத்தை உடையவள்னு அர்த்தம் இல்லை. தர்மத்துக்கு அப்பாற்பட்டவள். லோக தர்மம்லாம் அவளை ஒட்டியாது. லோகத்தோட தர்மம் அவளுக்கு கிடையாது. அட்சசூத்திரதரா, ருத்ராட்ச மாலை வச்சுருக்கா. அட்சசூத்திரம்னு சொன்னாலே ருத்ராட்ச சூத்திரம், ருத்ராட்ச மாலை வச்சு கொண்டிருக்கக்கூடியவள். ஆதரா, அதாவது அவளுக்கு ஆதாரம் கிடையாது. தரான்னு இது பூமி. ஸோ பூமி எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்குது, அவளுக்கு ஆதாரம் கிடையாது. अचिन्त्य लक्षणा अव्यक्ता अपि अर्थमातृमहेश्वरी अमृत अर्णवमध्यस्था अपि अजिता च अपराजिता अनिमादिगुण आधार अपि अर्कमण्डल संस्थिता अजरा अजा अपरा अधर्मा अक्षसूत्रधराधरा अकारादि षकारान्ता अपि अरिषट् वर्गभेदिनी अंजनाद्रि प्रतीकाता अपि अंजनाद्रि निवासिनी अतिदीक्षा अप अजपा विद्या अपि अरविंद निवेक्षणा अंतर्बहिस्थिता अविद्या ध्वंसिनी च अंतरात्मिका. ஓகே. அகாராதி சகாராந்தா, அதாவது ஆகாரம் ஆரம்பித்து எல்லா லெட்டர்ஸ் வடிவினால அப்படி எழுத்து வடிவினலாக இருக்கிறார். சா தான் லாஸ்ட் எழுத்து. ஸோ அகாரத்துலேருந்து சகாரம் முடிய உள்ள எழுத்துக்களாக இருக்கிறாள், வர்ணத்தினால இருக்கிறாள் அந்த எழுத்துக்கள். அரிஷட்டு வர்க்க பேதினா அரிஷட்டு நமக்குள்ளே உள்ள இருக்கல, காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியான்னு 6 கெட்ட குணங்கள் இருக்க உள்ளுக்குள்ள. அதெல்லாம் பேதம் பண்ணக்கூடியவள், கட் பண்ணக்கூடியவள் பேதினி அப்படின்னு ஒரு பேர். அரிஷட் வர்க்க பேதினி. அஞ்சனாதிரி பிரதீகாஷா, அஞ்சனாதிரி, அது அந்த அஞ்சனாதிரி மலை இருக்கு இல்லையா, அஞ்சனாதிரி மலை. ஸோ அதோடைய பிரகாசமே அவள் தான். அஞ்சனாதிரி பிரகாசிக்கக்கூடிய காரணமானவள். அதே சமயத்தில் அஞ்சனாதிரி நிவாசினி, அஞ்சனாதிரியிலையும் வசிக்கக்கூடியவளாகவே அவள் இருக்கிறாள். அதிதிஹீச்ச, அவளே அதிதி. அஜபா, அஜப்பான்னு சொல்லான்னா மனசுக்குள்ளே ஜபிக்கிறது அஜபா மந்திரம்னு சொல்லுவாள். ஆக்சுவலாக இங்கே காயத்ரி மந்திரத்தை தான், ஏன்னா அதை சத்தமாக ஜபிக்க மாட்டான். ஸோ அஜபா மந்திரமாக இருக்கக்கூடியவள். வித்யா, வித்யா ரூபிணி இல்லையா அவள். அப்புறம் அரவிந்த நிபேக்ஷனா, கண்கள் வந்து நிப ஈக்ஷனா, பார்வை, அவளுடைய பார்வை வந்து தாமரை பார்வைகள், தாமரை போன்ற கண்களை உடையவள், அந்த பார்வையோடு கூடியவள். அந்தக பகிகி ஸ்திதா, நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கா, வெளியிலையும் கடந்தும் இருக்கிறாள். அவித்யா துவம்சினி, நம்முடைய அஜ்ஞானத்தை துவம்சம் பண்ணக்கூடியவள். அந்தராத்மிகா, நமக்குள்ள ஆத்மாவாக பிரகாசிக்கக்கூடியவள். இப்படி எல்லாம் பல பெயர்கள். அகாராதி சக்ரகாராந்தா அபி अरीषड्वर्गभेदिनी अंजनाद्रि प्रतीकाशा अपि अंजनाद्रि निवासिनी अदितिः च अजपा विद्या अपि अरविन्द निवेक्षणा अंतर्बहिः स्थिता अविद्या ध्वंसिनी च अंतरात्मिका. राधे कृष्ण मैम. अजा च अजमुखा वासा अपि अरविन्द निवानना अर्धमात्रा अर्धदानज्ञा अपि अरिमण्डलमर्दिनी असुरग्निः अमावास्या अपि अलग्नि ग्नन्त्यन्ति अज अर्चिता आदिलक्ष्मीः च आदिशक्तिः आकृतिः च आयत आनना. இது அலக்ஷ்மி கினி, கினி, அப்புறம் அந்தியஜ அர்ச்சிதா. ஓ, அலக்ஷ்மி கினி. ஓகே மேம். ஸோ அஜா, அஜானா மாயேன்னு அர்த்தம் இல்லையா, அஜா. ஸோ அஜான்னு அவர் வந்து அஜான்னு சொல்லுவோம், பிறக்காதவன்னு சொல்லுவோம். அஜானா பிறக்காது, மாயையும் பிறக்காது, அதனால மாயா அப்படின்னு அர்த்தம். அஜா இல்லை பிரகிருத்தின்னு சொல்லலாம். மாயை தானே பிரகிருதி. ஸோ பிரகிருதியாக. ச அஜமுக ஆவாசா, பிரிக்கும் போது ஆவாசா, நம்ம அஜமுகா வாசான்னு தான் பேர், அவளோட பேர் அஜமுகா வாசா. அப்படின்னா அஜமுகா, பிரம்மாவுடைய முகத்தில் இருக்கக்கூடியவள், ஆவாசா இருப்பிடமாக கொண்டவள். அப்புறம் அரவிந்த நிப ஆனனா, இது ஏற்கனவே அரவிந்த நிப ஈட்சனான்னு போன ஸ்லோகத்தில் அரவிந்த நிப ஈட்சனான்னு பார்த்தோம், பார்வை. இங்கே ஆனனா, முகமே தாமரை முகம். ஸோ முகமும் தாமரை, கண்ணும் தாமரை. அர்த்தமாத்திரா, அர்த்தமாத்திரான்னு அரை மாத்திரையாக, அதாவது பிந்து ரூபிணின்னு சொல்கிறோம். தேவி நாத பிந்த கலாதீதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே பிந்து வடிவமாக இருக்கக்கூடியவள்னா அர்த்த மாத்திரா, அப்படியே அர்த்த மாத்திரா, அரை மாத்திரையாகவும் இருக்கக்கூடியவள், எழுத்தும் அவளே, மாத்திரையாகவும் இருக்கக்கூடியவள் அவளே, எல்லாமே அவள் தான். அப்புறம் அர்த்ததான ஞா, அதாவது அர்த்தான்னு சொன்னால் இங்கே புருஷார்த்தம், புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவள்.
ஸோ அந்த அப்பினா மேலும், அப்பின்னு எங்கே வருதோ அங்கே மேலும். அரிமண்டல மர்தினி, எதிரிகளை வாட்டுபவள், எதிரி வந்தானா மர்தனம் பண்ணிடுவள். அசுரக்னி, அசுரர்களை கொல்பவள், கினினாலே கொல்பவள். ஹி அமாவாஸ்யா, அமாவாஸ்யாவாக இருக்கக்கூடியவள். ஸோ அமாவாஸ்யை பௌர்ணமி எல்லாமே அவள் தான். அப்புறம் அலக்ஷ்மி கினி, அலக்ஷ்மி நம்மளுடைய வேண்டாதது அசுபமாக இருக்கக்கூடியவெல்லாம் கொல்லக்கூடியவள். அந்தியஜ அர்ச்சிதா, கடைசி உள்ள அந்தியஜா அர்ச்சிதா, அந்தியஜான கடைசியில் உள்ள எல்லாராலும் அர்ச்சிக்கப்படக்கூடியவள். அந்தியஜான்னு சொன்னால் லாஸ்ட்டாக பிறக்கக்கூடியவள் அர்த்தம். இங்கே அந்தியஜான்னு சொல்லுவானா இங்கே மாதங்கி தேவியால் அர்ச்சிக்கப்படுவள்னு போடுறான். அது மாதங்கி எப்படி அந்தியஜாவாக இருக்கான்னு தெரியலை. ஸோ அப்படி ஏதோ போடுறான். பட் நமக்கு அந்தியஜான்னு சொன்னால் கடைசியாக கீழ்ப்பிறப்பாளர்களாலும் கூட அர்ச்சிக்கப்படக்கூடியவள். ஆதிலக்ஷ்மி. ஸோ ஃபஸ்ட்டு முதல்லையே நம்ம பார்க்குறோச்சு ஆதிபராசக்தின்னு லக்ஷ்மி ரூபம் தான். தேவி மகாத்மியத்தில் பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு. தேவி மகாத்மியம் முதல்ல லக்ஷ்மியாக தான் வராவா. லக்ஷ்மிஷ்ட ஆதிசக்தி, அவளே ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடியவள். ஆக்கிருத்தினா அந்த அந்த உருவத்தை ஏற்கக்கூடியவள். ஆயத ஆனனா, நல்ல அழகான விஷாலமான முகத்தை உடையவள். अजाच अजमुखा वासा अपि अरविन्द निबानना अर्धमात्रा अर्थदानज्ञा अपि अरिमण्डलमर्दिनी असुरग्निः अमावास्या अपि अलक्ष्मीग्नि अन्त्यज अर्चिता आदिलक्ष्मीः च आदिशक्तिः आकृतिश्च आयत आनना आदित्य पदवीचारा अपि आदित्य परिसेविता आचार्या आवर्तना ஆமா ஆவர்த்தனா ஆச்சாரவா ஆச்சார எப்படி அப்படி ஆச்சார்யா ஆவர்த்தனா ஆச்சாரா அபி ஆச்சாரா. ओके आचार्य आवर्तना आचार अपि आदिमूर्तिः निवासिनी आग्नेयी च अमरी च आद्या च आराध्या च आसन स्थिताम् आधार निलया आधारा च आकाशान्त निवासिनी. ஆதித்ய பதவிச்சாரா, ஆதித்ய பதவி சூரிய வழி, பதவினங்க வழி. ஸோ சூரிய வழியில் செல்லக்கூடியவள்னு அர்த்தம். காயத்ரி தேவி சூரியனுக்குள்ளே அந்த அத்தியாத்மமாக உள்ளே இருக்கா இல்லையா. காயத்ரி தேவி சூரியனை நம்ம சுதிக்கும் போது காயத்ரி தேவி சுதிக்கிற மாதிரி தானே ஆடுது. ஸோ அதனால அந்த வழியில் அந்த காயத்ரி ரூபமாக அவளோடு கூட இருக்கா செல்லக்கூடியவள். ஆதித்ய பரிசேவிதா, சூரியனால் சேவிக்கப்படக்கூடியவள். ஆச்சாரியான்னு எல்லாருக்குமே ஆச்சாரியராக, நம்மளுக்கு எல்லாருக்குமே அஜ்ஞானத்தை நீக்கிறா, அப்படி ஆச்சாரிய பதவியில் இருக்கக்கூடியவள். ஆவர்த்தனான்னு சொல்லும்போது உலகத்தையே சுழல விடுறா, அவளால் தான் உலகமே நடக்கிறதுங்க. ஸோ அப்படி ஆவர்த்தனம் பண்ணி இருக்கக்கூடியவள். ஆச்சாரத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடியவள். இப்படி உள்ள ஆச்சாரம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவள் இல்லையா ஆச்சாரா. அபி மேலும் ஆதிமூர்த்தி நிவாசினி, அதாவது ஆதிமூர்த்தி யார்? பிரம்மம், பரபிரம்மத்துக்குள்ளே இருக்கக்கூடியவள், பரபிரம்மத்தோட சக்தியாக இருக்கக்கூடியவள். ஆக்னேயி, ஸோ அக்னி தேவதையாக இருக்கா. ஆமரின்னு சொன்னால் அமரி இல்லை, ஆமரின்னு சொல்லும்போது இந்திரனோட அமராவதி பட்டணத்தில் இருக்கக்கூடிய இந்திரனாக இருக்கக்கூடியவள் ஆமரி. ஸோ ஆத்யா, ஆரம்ப தேவி ஆத்யா. அப்புறம் ஆராத்யா, எல்லாராலும் ஆராதிக்கக்கூடியவளாக. ஆசனஸ்திதா, திவ்யாசனம் இல்லையா, அவளோட சிம்மாசனம் திவ்யாசனம் அப்படி இருக்கக்கூடியவள். ஆதார நிலையா, எல்லாரும் ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடியன்னா அவள் தான் காரணி, நம்மளாம் காரியம். ஸோ அப்படி ஆதார நிலையமாக இருக்கக்கூடியவள். சப்ஸ்ட்ராட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆதாராங்கிறது அதே சப்ஸ்ட்ராட்டம் தான். ஸோ எல்லாருக்கும் ஆதாரமாக அப்படி சித்தாக, எல்லாருக்குள்ளேயும் சித்தாக இருக்கக்கூடியவள். ஆகாஷ அந்த நிவாசினி, ஆகாசமாக, ஆகாஷ தத்துவமாக இருக்கக்கூடியவள். ஸோ ஆகாஷந்தான்னு சொன்னா ஆகாஷ தத்துவம் நமக்கு தெரிஞ்சு ஒரு பகவான் எப்படிப்பட்டவர்னு வர்ணிக்கும் போது பகவான் ஆகாசம் போல எங்கும் பரவி இருக்கிறார்னு சொல்லிடுறோம் நம்ம. ஆனால் அவர் ஆகாசத்தையும் தாண்டியவர். ஆனால் நமக்கு தெரிஞ்சு சொல்லும்போது ஆகாசம்தான் சொல்லிடுறோம் இல்லையா. ஆகாஷந்த நிவாசினி, அப்படி ஆகாசத்தை அப்படி சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவள். आदित्य पदवीचारा अपि आदित्य परिसेविता आचार्या आवर्तना आचारा अपि
आदिमूर्ति निवासिने आग्नेयी च आमरी च आद्या च आराध्या च आसनस्थिता आधारनिलया आधारा च आकाश अन्तर्निवासिनी आदि अक्षर समायुक्ता च अंतर आकाशरूपिणी आदित्यमण्डलगता च अन्तरध्वान्तनाशिनी इंदिरा च इष्टदा च इष्टा च इंदीवरनिवेक्षणा इरावती च इंद्रपदा च इंद्राणी च इंदुरूपिणी ஆத்ய அக்ஷர சமாயுக்தா ஆதியில் ஆதி அக்ஷரான்னு பிடிக்கும்போது ஆதி இக்காரம் வந்துடும் இல்லையாங்க இக்காரம் போட்டோம்னா ஆதின்னு போட்டோம்னா அதனால் ஆத்ய அக்ஷர சமாயுக்தா முதல் எழுத்தோடு கூடியவள் இது அகாரத்தோடு கூடியவள் பிரம்மத்தோடு எப்போவுமே கூட இருக்கக்கூடியவள் இல்லையா ஆத்ய அக்ஷர சமாயுக்தா பிரம்மத்தோடு கூடியவள் அகாரத்தோடு கூடியவள் ஆந்தரா ஆகாஷ ரூபிணி ஆந்தரானது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய ஆகாசம் ஆந்தரா என்னது உள்ள எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியவள் ஆந்தரான்னு சொல்லும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் சொல்கிறான் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸும் சொல்லலாம் ஸோ எங்குமே டைம் இல்லாமல் இருக்கக்கூடியவள் ஆகாஷ ரூபிணி ஸோ திருப்பி இங்கே ஆகாஷ ரூபம்னு சொல்லும்போது இந்த இடத்துல தகராகாசத்தை எடுத்துக்கலாம் உள்ளுக்குள்ள ஆகாஷம் அந்த எல்லா இடத்தையும் ஆகாஷ ரூபிணி ஆகாஷாந்த நிவாசினிலாம் முன்னாடி பார்த்துட்டோம் ஸோ திருப்பி ரிப்பீட்டேஷன் மாதிரி தான் இருக்கும் இங்கே மிஞ்சி போனால் என்ன சொல்லலாம் தகராகாஷம் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தில் இருக்கிறாள்னு எடுத்துக்கலாம் ஆதித்ய மண்டலகதா சூரிய மண்டலத்தில் வசிக்கக்கூடியவள் இருக்கக்கூடியவள் அந்தர துவாந்த நாசினி உள்ளே இருக்கக்கூடிய இருட்டை நீக்கக்கூடியவள் இந்திரான்னு சொல்லும்போது இந்திரனோட பொண்டாட்டி இந்திராங்கிறது லக்ஷ்மி அவள் இவள் இந்திரா ஸோ லக்ஷ்மி ரூபம் இஷ்டத்தை கொடுக்கக்கூடியவள் இஷ்டா எல்லாருக்கும் பிரியமானவள் அப்புறம் இந்தீவர நிபேக்ஷனா இந்தீவரன்னு குமுத மலர் இல்லையா கருப்பு ஸோ அந்த பிளாக்காக இருக்கக்கூடிய கண்கள் அது போன்ற கண்கள் இராவதின்னு நம்ம ஜலம் ஜனாபிரியாவி பேஸ் சட்லஜில் கூட ஒரு ரிவரோட பேரை பார்த்தோம் அப்புறம் இராவதின்னு பார்த்தோம்னா ரகாரம் லகாரம் அபேதம்னு சொல்லி பார்த்தோம்னா இளாவதின்னு சொன்னால் பூமி தேவியாக இருக்கக்கூடியவள் ஸோ பூமியோடு கூட இருக்கக்கூடியவள் இந்த காயத்ரி இந்திரபதா ஸோ இந்திர பதவி கொடுக்கக்கூடியவள்னு இருக்கணும் இந்திரபதான அவள் இந்திர பதவியில் இருக்கிறவள் இல்லை இந்திர பதவியை கொடுக்கக்கூடியவள் அப்புறம் இந்திராணி அவளே தான் இந்திராணியாக இருக்கக்கூடியவள் இந்து ரூபிணி சந்திரன் போல ரூபத்தை கொண்டவள் சந்திர ரூபத்தோடு இருக்கக்கூடியவள் आद्य अक्षर समायुक्ता च अंतरा आकाश रूपिणी आदित्य मंडलगता च अंतरध्वांत नाशिनी इंदिरा च इष्टदा च इष्टा च इंदीवर निवेक्षणा इरावती च इंद्रपदा च इंद्राणी च इंदुरूपिणी इक्षुकोदंड संयुक्ता च इषु संदानकारिणी इंद्रनील समाकारा च इडा पिंगल रूपिणी इंद्राक्षी च ईश्वरी देवी च इहत्रय विवर्जिता उमा च उषा हि उदनिभा पूर्वारुक फलानना ईहात्रय विवर्जिता ओके ईहा ஓகே மேம் ஸோ இந்திராட்சி கவசம்லாம் படிக்கணும் அப்போ இந்திராட்சியாக இருக்கக்கூடியவள் அப்போ 1000 கண்ணுடையவள் இந்திராட்சி இந்திரனுக்கு 1000 கண்ணு சொல்கிறோம் இல்லையா சாபத்தில் இந்த 1000 கண்ணாக எடுத்துட்டு ஸோ இந்திராட்சினா 1000 கண்ணை உடையவள் ஈஸ்வரி சர்வசக்தியுடையவள் தேவி ஈகாத்ரய விவர்ஜிதா ஈகான்னு சொன்னா நம்ம ஆசைப்படுறது இல்லையா புத்திரைஷனா லோகைஷனா வித்தைஷனான்ட்டு 3 விதமான ஏஷனைகள் இருக்குது ஏஷனைகள்னால் நம்முடைய ஆசை எனக்கு குழந்தை வேணும் அப்புறம் லோகேஷனா எனக்கு பணம் இல்லை லோகமே எனக்கு என்னோட வசப்படணும் வித்தம் என்னுடைய பணம் வேணும் இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஈகாத்ரய விவர்ஜிதா அவளுக்கு அந்த ஆசை கிடையாது ஆனால் கொடுப்பேன் ஸோ ஈகாத்ரய விவர்ஜிதான்னா அவள் அதெல்லாம் இல்லாதவள் உமா அவளே தான் உமா உஷத்காலம் அப்படி உஷாதேவிங்கிறது உஷத்காலத்தில் வரக்கூடிய தேவதை அவளே தான் உடுநிபா உடுன்னு ஸ்டார்ஸ் ஸோ அந்த ஸ்டார்களாக வெளிவரக்கூடியவள் உர்வாருக பல ஆனனா நல்ல வெள்ளரிப்பழம் உருவாருக்கம்னு சொன்னால் உருவாருக்கம் வந்தனாத்துன்னு சொல்லி பாடுறோம் இல்லையா அப்போ உருவாருக்கம்னு சொன்னால் அந்த வெள்ளரிப்பழம் பல ஆனனா அது மாதிரி அதை ஒரு மாதிரி பிரைட்டான ஐஸு
அந்த வெள்ளரி பழத்தை போன்ற நல்ல பிரைட்டான கண்கள்னு சொல்கிறோம். इक्षु कोदण्ड संयुक्ता च इक्षु सन्धानकारिणी इन्द्रनील समाकारा च इडा पिङ्गल रूपिणी इन्द्राक्षी च ईश्वरी देवी च ईकात्रय विवर्धिता उमा च उषा हि उडुनिभा उर्वारुक फल आनना उडुप्रभा च उडुमती हि उडुपा हि उडुमध्यगा ऊर्ध्वं चापि ऊर्ध्वकेशी च अपि ऊर्ध्व अधोगति वेदिनी ऊर्ध्वबाहु प्रिया च ऊर्मिमाला वाक् ग्रन्थदायिनी ऋतं च रुचिः ऋतुमती ऋषिदेव नमस्कृता. உடுப்பிரபா, உடுனாலே ஸ்டார்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஸ்டார்களோட மாதிரி பிரைட்டாக இருக்கக்கூடியவள் எல்லாம் என்ன சூரியனை விட பிரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்கள் மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடியவள் உடுமதி. உடுமதின்னு சொன்னான்னா ஸ்டாரோடு கூடியதுன்னு சொன்னா ராத்திரி. ஸோ ராத்திரி ரூபமாக இருக்கக்கூடியவள் உடுப்பா. உடுப்பான்னா இந்த உடுக்களுக்கெல்லாம் தலைவன் யார்? சந்திரன். சந்திர ரூபி அவளே தான். ஹி உடுமத்தியகா, நட்சத்திர மண்டலத்தில். உடுமத்தியகான்னு சொன்னால் நட்சத்திர மண்டலத்தில் இருக்கக்கூடியவள். ஏற்கனவே அர்க்க மண்டலத்தில் இருக்கான்னு சொன்னோம், இப்போ நட்சத்திர மண்டலத்தில் இருக்கான்னு சொன்னோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சான சந்திர மண்டலத்தில் இருக்கான்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நட்சத்திர மண்டலத்தில் இருக்கக்கூடியவள். ஊர்துவம் ச அப்படி ஊர்துவகேஷி. ஊர்துவம்னா மேலுலகங்கள், அப்புறம் மேலுலகங்கள் ஆக இருக்கக்கூடியவள் ஊர்துவம். ஊர்துவகேஷி நல்ல மேலான முடிகள் ஊர்துவகேஷி. ஊர்த்வ அதோகதி பேதினி, அதாவது ஊர்துவலோகங்கள் அல்லது சொர்க்கலோகங்கள், அதோகதினா பாதாள லோகங்கள், இதெல்லாம் பிளந்து விடுவாள்னு என்ன அர்த்தம்? மோட்சத்தை தரக்கூடியவள். ஸோ இந்த 14 லோகங்களும் வேண்டாம் அப்படின்னு அதை பேதம் படுத்தி அதை கட் பண்ணி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். ஊர்துவ பாகுப்ரியா, அதாவது எல்லாரும் கையை தூக்கி கும்பிட்டானா அது அவளுக்கு பிடிக்கும். அது ஸோ ஊர்து பாகு நல்லா கையை தூக்கி இப்படி சாமி கும்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பிரியமானவள். ஊர்மி மாலா. ஊர்மி மாலான்னு அலை போல வாக்கு, அலை போன்ற வாக்கு. கிரந்ததாயினி, அந்த சாமர்த்தியம். வாக் கிரந்ததாயினின்னு சொன்னா அலை போல அந்த பேசக்கூடிய அந்த சாமர்த்தியம், அந்த முடிச்சா பேசுறது. கிரந்தாலே முடிச்சு. ஸோ ஒரு கட்டே இல்லாமல் சேர்த்து 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 பேசுகிறத பேச்சு சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியவள். ருதம். ருதம்னா உண்மை, சத்தியமே அவள் தான். ரிஷிகி, அவளே தான் எல்லா வேத ரூபியாக ரிஷியாக இருக்கக்கூடியவள். ரித்துமதி, ஸோ ருத்துக்களாக இருக்கக்கூடியவள். ரித்துமதின்னு சொன்னான்னா 6 ருத்துக்கள். நம்மளை ஒரு வருஷத்தில் 6 ருத்துக்கள் இருக்கே, அந்த 6 ருத்துவா அவளே தான் இருக்கா. ரிஷி தேவ நமஸ்கிருதா, ரிஷிகளாலும் தேவர்களாலும் நமஸ்காரம் பண்ணப்படுபவள். उडुप्रभा च उडुमतिः हि उडुपा हि उडुमध्यगा ऊर्ध्वं च अपि ऊर्ध्वकेशी च अपि ऊर्ध्व अधोगति वेदिनी ऊर्ध्वबाहुप्रिया च ऊर्मिमाला वाक्ग्रन्थदायिनी ऋतं च ऋषिः ऋतुमतिः ऋषिदेव नमस्कृता. ऋग्वेदा ऋणहर्त्री च ऋचिमण्डलचारिणी ऋद्धिदा ऋजुमार्गस्था ऋजुधर्मा ऋतुप्रदा ऋग्वेदनिलया ऋज्वी लुप्तधर्मप्रवर्तिनी लूतारिवरसम्भूता लूतादिविषहारिणी. ஓகே, ரிக்வேதமே அவள் தான். ரிணஹர்த்ரி, நம்மளுடைய கடனை எல்லாம் கட் பண்ணிடக்கூடியவள். அப்புறம் நம்மளுடைய கடனில் அவள் வாங்கிட்டுருவள். அதனால் அவளுக்கு அருணானே பேர் இல்லையா அவளுக்கு. அதனால் ருணமே இருக்கக்கூடாது, நம்மள்கிட்ட அவள் கடன் படக்கூடாதுங்கிறனாலே அருணானே பேர் வச்சுட்டுருக்கான். ஸோ ருணஹர்த்ரி, ருணங்களை எல்லாம் நம்மளே எடுத்து அபகரித்து கொண்டு விடுவள். ரிஷிமண்டல சாரிணின்னு ரிஷிமண்டலம், சப்தரிஷி மண்டலம். ஸோ சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கக்கூடியவள். ரித்திதா, செழிப்பை தரக்கூடியவள். அதாவது ரித்தி சம்ருத்தியை தரக்கூடியவள். ருஜுமார்கஸ்தா, நேரான வழியில் இருக்கக்கூடியவள். ருஜு தர்மா, நேர்மையான தர்மமே அவள் தான். ஸோ ருஜு தர்மத்தை உடையவள். ருத்துப்பிரதா, 6 ருத்துக்களை கொடுக்கக்கூடியவள். ஸோ ரிக்வேத நிலையா, ஸோ ரிக்வேதத்தில் வசிக்கக்கூடியவள். ரிக்வேதம் என்று அதில் நிலையமாகத்தான் இருப்பிடமாக கொண்டவள். ருஜ்வி. ருஜ்வின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது, அதாவது சுபாவமே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது, அதாவது எந்த விதமான ஒரு டீவியேஷனும் இல்லாமல் சத்தியமே பேசக்கூடிய, அதனால் ருஜ்வி.
லுப்த தர்ம பிரவர்த்தினி, மறைந்து போன தர்மத்தை மீண்டும் உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடியவள். லுப்த தர்ம தர்மம் மறைஞ்சு போயிட்டாரா அந்த தர்மத்தை நிலைநாட்ட அவளே அவதாரம் எடுத்து வந்துருவள். ஸோ லூதா அரி வரசம்பூதா, அதாவது லூதாங்கிறது ஒரு நோய். என்ன நோய் போட்டிருக்காங்க, என்ன ஒரு நோய் போட்டிருக்காங்க லூதா, அது என்ன நோய் தெரில, ஏதோ ஓதா நோயின்னு போடுறான், அது புரியலை நமக்கு. ஸோ அந்த ஒரு எதிரியை வரசம்பூதா, அந்த எதிரியை நீக்கக்கூடியவள். ஸோ அதை எதிரியாக இருக்கக்கூடியவள் லூதா அரி. அப்புறம் வரசம்பூதானது வரங்களை கொடுக்கக்கூடியவள், வரத்தோடு கூடியவள். லூதாதி விஷஹாரிணி. ஸோ லூதா முதலிய நோய்கள் வரக்கூடிய அந்த அதனால் ஏற்படக்கூடிய, ஆக்சுவலாக லூதான்னு சொன்னால் ஸ்பைடர்னு அர்த்தம் போடுறான். அப்போ சிலந்தி பூச்சினால் எதே நோய்கள் வரும் போல் இருக்குது, அது எதை கடிச்சா விஷம். ஸோ அந்த விஷத்தை எடுக்கக்கூடியவள். ऋग्वेदा ऋणहर्त्री च ऋषिमण्डलचारिणी ऋद्विधा ऋजुमार्गस्था ऋजुधर्मा ऋतुप्रदा ऋग्वेदनिलया ऋज्विः लुब्धधर्मप्रवर्तिनी लूता अरीपरसम्भूता लूतादिविषहारिणी. ராதே கிருஷ்ணா மேம், அந்த படிங்கப்பா 26. அது ஐந்திரி ஹி ஐராவத அக்ஷரா ச ஏகமாத்ரா ச ஏகா ச ஏக நிஷ்டிதா. ஐந்திரி ஹி ஐராவத ஆரூடா ச ஐஹிக ஆமுஷ்மிக பிரதா ஓங்காரா ஹி ஓஷதி ச ஓதா ச ஓத ப்ரோத நிவாசினி ஔர்வாஹி ஔஷத சம்பன்னா ஔபாசன பலப்ரதா. ஓகே, ஏக அக்ஷரா, அதாவது ஐம்னு சொல்கிறோம்னா ஐம் ஹ்ரீம் எது வேணால் சொல்லலாம். எல்லாமே தி ஹ்ரீம்னாலும் தேவியை குறிக்கிறது தான், ஐம்ங்கிற லெட்டர் தேவியை குறிக்கிறது தான். ஸோ எவ்ரி திங் கன்சர்ன்ட் வித் ஈகாரம் தான் மெயின். தேவி ஈங்கார ரூபிணி தான் மெயினாக சொல்லுவோம் நம்ம. ஸோ அது ஹ்ரீம்னு சொல்லலாம், ஐம்னு சொல்லலாம், எல்லாமே ஈயோடு சேர்ந்தது, ஒரு அக்ஷரமாக இருக்கக்கூடியவன். அந்த அக்ஷரத்தை ரிசைட் பண்ணுறாவோ. ஏக மாத்திரா, ஒரு மாத்திரை, முன்னாடி அரை மாத்திரையாக இருக்காரான்னு சொன்னால் இப்போ ஒரு மாத்திரையாகவும் அவளே தான் இருக்கான்ற. ஏகா ரெண்டாவது கிடையாது, ஒரே ஒருத்தி தான் அங்கே இருக்கா. ஏக நிஷ்டதா, ஒரே நிஷ்டையோடு கூடியவள். ஸோ பகவானுடைய சங்கல்ப சக்தியாக அவள் இருக்கா. ஐந்திரினா இந்திரனோட சக்தியாக இருக்கக்கூடியவள் ஐந்திரி. அடுத்து ஐராவத ஆரூடா, அப்போ ஐராவதத்திலும் அவளே தான் இருக்கா. ஐராவதத்தில் ஏறக்கூடிய இந்திரனுடைய சக்தியும் அவளே தான் இருக்கான்னு சொல்கிறோம். அப்போ ஐந்திரின்னு சொல்கிறோம், ஐராவத ஆரூடான்னு சொல்கிறோம்ல. ஐஹிக ஆமுஷ்மிக பிரதா, ஈக பர சுகங்களை கொடுக்கக்கூடியவள். இந்த லோகத்து சுகம் மேலே போனப்புறம் அந்த லோக சுகம் எல்லாம் கொடுக்கக்கூடியவள். ஓங்காரா, ஓம்கர் லெட்டர் எழுத்தே அவள் தான். ஓஷதி, அவளே மருந்து. ஓத்தான்னு சொன்னானது கயிறுன்னு சொல்லலாம். ஓத்த புரோத்தம்னு சொல்லும்போது கயிறில் மணியை கோக்குறோம், அதான் ஓத்த புரோத்தம் சொல்கிறோம். ஸோ ஓத்தானா மணியை கோர்க்கக்கூடிய கயிறாக இருக்கக்கூடியவள் அவள் தான். அந்த கயிறில் கோற்ற அந்த பிரம்மாண்டங்களும் அவள் தான். ஓத்த புரோத்த நிவாசினி, தான் பிரம்மாண்டத்தை அமைச்சு ஓத்த புரோத்தம் சொன்னால் அவளால் கோர்க்கப்பட்டது எது, பிரம்மாண்டங்கள். அதில் நிவாசினி, அதில் இருக்கக்கூடியவள். ஔர்வான்னு சொன்னான்னா நம்ம வடவைத்தியை தான் ஔர்வான்னு சொல்லுவோம். ஸோ கடலில் இருக்கக்கூடிய அந்த தீ ஔர்வகான்னு சொன்னால் வடவைத்தியாக அவளே தான் இருக்கா கடலில். ஔஷத சம்பன்னா, ஸோ மருந்துகள் ஔஷதங்களோடு கூடியவள். ஸோ அங்கே கடல்லையும் மருந்துகள் கிடைக்கும், அந்த மருந்துகளாக இருக்கக்கூடியவள். ஔபாசன பலப்பிரதா, ஔபாசனம்னு சொன்னால் நம்ம யாருமே கடைப்பிடிக்கிறதில்லை. இங்கே உபாசனை இது இருக்கு இல்லையா, டியூட்டி இருக்கு இல்லையா, கல்யாணம் ஆனப்புறம் வச்சுக்கணுன்ட்டு. ஸோ அதை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறவாளுக்கு அதோடைய பலனை கொடுக்கக்கூடியவள். ராதே கிருஷ்ணா. சாரி மேம், நோட்டட். ஏக அக்ஷரா ச ஏக மாத்ரா ச ஏகா ச ஏகைக நிஷ்டிதா ஐந்திரீஹி ஐராவதாரூடா ச ஐஹிகா ஆமுஷ்மிக பிரதா ஓங்காராஹி ஓஷதி ச ஓதா ச ஓத ப்ரோத நிவாசினி ஔர்வாஹி ஔஷத சம்பன்னா ஔபாசன பலப்ரதா. அண்டமத்தியஸ்திதா தேவி ச அகாரம் அனுரூபிணி
காத்யாயனி காலராத்திரிः காமாட்சி காமசுந்தரி கமலா காமினி காந்தா காமதா காலகண்டினி கரிகும்பஸ்தனபரா கரவீர சுவாசினி. அண்ட மத்தியஸ்திதா, பிரம்மாண்டத்தில் சென்டரில் அவள் இருக்கா அந்த தேவி. அக்காரன்னு சொல்லும்போது விசர்க்கம், அந்த வெறும் விசர்க்கத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அதனால் அஹ்னு போட்டிருக்கு. ஸோ அஹ்ங்கிறது விசர்க ரூபமாக இருக்கக்கூடியவள், அனுரூபிணி, விசர்க்கமாக அவளே தான் இருக்கா. காத்யாயனி, ஸோ காத்யாயனி தேவின்னு சொல்கிறோம் இல்லையா, காத்யாயனி தேவி காத்யாயனரோட பெண்ணாக காத்யாயனியாக பிறக்கிறாள். காலராத்திரி, பிரளய ராத்திரி அவளே தான். காமாட்சியாக, காமசுந்தரி, இஷ்ட ரூபத்தை எடுக்கக்கூடிய அந்த சுந்தரியாக இருக்கக்கூடியவள். கமலா, லக்ஷ்மியாக. காமினி, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியவள். காந்தா, காந்தானாலும் அப்படி தான், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை தான். காமதா, இஷ்டத்தை கொடுப்பவள். காலகண்டினி, அதாவது காலத்தையே கழுத்தில் வச்சுட்டுருக்கான்னு அர்த்தம். ஷீ இஸ் த அத்தாரிட்டி, அவள் தான் கண்ட்ரோல் பண்ணவர். ஸோ காலகண்டர்னா சிவன் இல்லையா, காலகண்டர்னா சிவன். அப்போ காலகண்டினின்னு சொன்னால் சிவனோட பெட்டர் ஹாஃபாக இருக்கா, அப்படியே எடுத்துக்கலாம் அதை. ஸோ காலத்தை கழுத்தில் உடையவள்ங்கிற மாதிரி அவருடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் அப்படி எடுக்கிறேன். கரிகும்பஸ்தனபரா, யானை மஸ்தகம் போன்ற ஸ்தனங்கள். கரின்னு சொன்னால் யானை, கும்பம் யானுடைய மஸ்தகம், அது போன்ற ஸ்தனங்களை உடையவள். கரவீர சுவாசினி, செம்பருத்தியில் இருக்கக்கூடியவள் அப்படின்னு. சுவாசினின்னு சொன்னாலே நல்ல செம்பருத்தி மலர், அது சுவாசினிகள் சூடக்கூடிய மலராக இருக்குன்ற அதில் வசிக்கக்கூடியவள். அண்ட மத்தியஸ்திதா தேவி ச அக்காரம் அனுரூபிணி காத்யாயனி காலராத்திரிஹி காமாட்சி காமசுந்தரி கமலா காமினி காந்தா காமதா காலகண்டினி கரிகும்பஸ்தனபரா கரவீர சுவாசினி. கல்யாணி குண்டலவதி குருக்ஷேத்திர நிவாசினி குருவிந்ததள ஆகாரா குண்டலி குமுதாலயா காலஜிஹ்வா கராள ஆஸ்யா காளிகா காலரூபிணி கமனீய குணா காந்திஹி கலாதாரா குமுத்வதி. கல்யாணி, மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் கல்யாணி. குண்டலவதி, காதல குண்டலத்தோடு உடையவள். குருக்ஷேத்திர நிவாசினி, குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியவள். எல்லா இடத்துலையும் தான் இருப்பா, இருந்தாலும் இங்கே குருக்ஷேத்திரங்கிறது ரொம்ப முக்கியமான விசேஷமான இடம். எப்பேற்பட்ட மகாபாரத போர்லாம் நடந்திருக்கு, கிருஷ்ணர் அவ்வளோ இருந்திருக்கார் இல்லையா, குருக்ஷேத்திர நிவாச அந்த இடத்துல இருக்கக்கூடியவள். குருவிந்த தல, ஏன்னா இது நடந்தது இல்லையா பகவத்கீதை, அதனால அது கொஞ்சம் விசேஷமான இடம். குருவிந்த தல ஆகாரா, குருவிந்த மணி, ஒரு ரெட் அண்ட் பிளாக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலந்த கலரோடு கூடியவள். குண்டலி சக்தியாக இருக்கக்கூடியவள். குமுத ஆலயா, குமுத மலர்களோடு ஆலயமாக, குமுத மலர்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறாள்னு இது எல்லா குமுத மலரும் அவளே தான். காலஜிஹ்வா, யார் எதிரிகளுக்கு பார்த்தா காலன் மாதிரி இருப்பாள், அப்படியே நாக்கு அப்படி தொங்க போட்டுன்னு வந்தாள்னா துர்கா தேவியாக இருப்பவள். ஸோ கராள ஆசியா, அப்படி கொடிய நாக்கோடு கூடியவள். கொடிய வாய், வாசியான வாய் நாக்க எல்லாமே கொடிமையாக இருக்கக்கூடியது. காளிகா தேவி. காலரூபிணி என்னது, காலமே அவள் தான். ஸோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவள். கமனீய குணா, அட்ராக்ட் பண்ணக்கூடிய குணங்களோடு கூடியவள், நல்ல நற்குணங்கள் நிறைந்தவள். காந்திகின்னு ஒளியே அவள் தான். கலாதாரா, ஆதாரா, கலைகள் 64 கலைகளுக்கு ஆதாரமானவள். குமுத்வதின்னு இங்கே குமுதம் சொன்னால் லோட்டஸ் எடுத்துக்கணும். ஸோ லோட்டஸ் மலர்களாக இருக்கக்கூடிய குமுதத்தோடு, லோட்டஸோடு கூடியவள் என்னது, கமலாசனான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ லோட்டஸோடு கூடியவள். கல்யாணி குண்டலவதி குருக்ஷேத்திர நிவாசினி குருவிந்ததள ஆகாரா குண்டலி குமுதாலயா காலஜிஹ்வா கரால ஆஸ்யா காளிகா காலரூபிணி கமனீய குணா காந்திஹி கலாதாரா குமுத்வதி. கௌஷிகி கமல ஆகாரா அமச்சார பிரபஞ்சினி கௌமாரி கருண அபாங்கி ககுப் அந்தா கரிப்ரியா கேசரி கேசவ நுதா கதம்ப குசும பிரியா காளிந்தி காளிகா காஞ்சி கலஷ உத்பவ சம்ஸ்துதா. கௌஷிகி நதியாக இருக்கக்கூடியவள். கமல ஆகாரன்னு தாமரை போன்ற அழகாக, எல்லாமே தாமரை தான். அவளோட கண்ணு தாமரை, முகம் தாமரை, அப்படி எல்லாமே தாமரையே வடிவெடுத்தவள் போன்று இருக்கக்கூடிய அழகி. காமச்சார பிரபஞ்சினி, இஷ்டம் போல சுவேச்சாச்சாரம் பண்ணுறாளே, தான் கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரபஞ்சினி, பஞ்சனம் பண்ணிடுவள், கட் பண்ணிடுவள். கௌமாரி ரூபியாக இருக்காள். கருண அபாங்கி, கருணையே வடிவெடுத்த கண்கள்.
ககுபந்தா ககுபந்தான்னு எல்லா திசைகளில் நிறைந்திருக்கா. ககுப்ன திசைகள், எல்லா திசைகளோட எண்டு வரைக்கும் பரவி இருக்கா அவள். கரிப்பிரியா, கரின்னு சொன்னான்னா கரி யானைன்னு சொல்லுவோம். கரிப்பிரியானா ஹரிப்பிரியான்னு வரலை, கரிப்பிரியா ஹாத்தி தான். கரினா ஹாத்தி தான். இப்போ யானைகளுக்கு பிரியமானவள் அது என்ன அர்த்தம் தெரில. ஏன்னா யானை போன்ற அவளுடைய தொடை யானையோடு கம்பேர் பண்ணுறோம், அதனால் அது கரிப்பிரியான்னு சொல்லலாமல் தெரில. கேசரின்னு சிங்கம். ஸோ சிங்கமாக அவளே சிங்கமாக சிங்கஸ்வரூபியாக இருக்கா. கேசவ நுதா, கேசவனே வணங்குறான் தேவியா. ஸோ அப்படி கதம்ப குசும பிரியா, கதம்ப மலர்களை பிரியமாக சூடிக்கொள்பவள். காளிந்தி, இதுவும் நதி இல்லையா, காளிந்தி யமுனா நதி. காளிகா தேவியாக. காஞ்சி, காஞ்சின்னா ஒட்டியானம். ஸோ ஒட்டியான ரூபிணியாக இடை அப்படி ஒட்டியானம் போல் இருக்குதுன்னு சொல்லலாம். கலச உத்பவ சம்ஸ்துதா. கலச உத்பவன் யார்? அகஸ்தியர் இல்லையா. ஸோ அகஸ்தியர் கலசத்துலேருந்து வந்தார். ஸோ அந்த குடத்திலேருந்து வந்தவர். வசிஷ்டர் கூட கலசத்துலேருந்து வந்திருந்தார். ஸோ யாருனாலும் சொல்லலாம். அவர்களால் சுதிக்கப்படுபவள். கௌஷிகி கமலா ஆகாரா காமச்சார பிரபஞ்சனி கௌமாரி கருண அபாங்கி ககுப் அந்தா கரிப்ரியா கேசரி கேசவனுதா கதம்ப குசும பிரியா காளிந்தி காளிகா காஞ்சி கலச உத்பவ சம்ஸ்துதா. காமமாதா கிரதுமதி காமரூபா கிருபாவதி குமாரி குண்ட நிலையா கிராதி கீரவாகனா கைகேயி கோகில ஆலாபா கேதகி குசுமப்ரியா கமண்டலுதரா காளி கர்ம நிர்மூல காரிணி. காமமாதா, காமனுக்கு மன்மதனுக்கே அம்மா. ஏன்னா அவள் தான் உயிர்ப்பித்தாள். ஸோ ஒரு ஜனனம் கொடுத்துட்றா. அவன் அனங்கன ஆயிட்டான், சாம்பல் ஆயிட்டான், அவளுக்கு உயிர் கொடுத்தா. அதனால் காம மாதா, மன்மதனோட அம்மா. கிரதுமதி, கிரதுனால யாகம். ஸோ யாக வடிவினலாக இருக்கிறாள். காமரூபா, திருப்பி அதை காமத்தா இஷ்டம் போல் ரூபம் எடுக்கக்கூடியவள். கிருபாவதி, கிருபையோடு கூடியவள். குமாரி, இளங்கி. குண்டலின்யா, என்ன குண்டலத்தை அடிந்தவள். இல்லாட்டினா குண்ட நிலையா, குண்ட நிலையான்னு சொல்லும்போது அந்த சிதக்னி குண்ட சம்பூதான்னு சொல்கிறோம் இல்லையா, சித்தக்னி. ஸோ அந்த சிதக்னி குண்டத்திலிருந்து ஏற்பட்டவள். அவளாம் அந்த அக்னியை மூட்டி அதை யாகம் பண்ணுறா பண்டாசுர வதத்துக்கு வேண்டி. அப்போ அவள் அதுலேருந்து வந்தா. அதனால் குண்ட நிலையா. கிராதி, வேடுவ பெண்ணா வந்தாளே, சிவனோடு கொடும்போது வேடுவ பெண்ணா அர்ஜுனனுக்கு வந்தாளே, புலியை இது விரட்ட வச்ச அந்த இதை என்ன வராகத்தை குத்துற வச்சே என்னோட அம்பு குத்தின்னு வந்தாளே வேடுவ ரூபத்தில். கீரவாகனா, கிளியை உடையவள். கீரவாகனான இங்கே மீனாட்சி ரூபமாக இருக்கக்கூடியவள். கைகேயி, கைகேயியாக இருக்கா. கைகேயிங்கிறது கேகய தேசத்தில் இருக்கக்கூடியவள்னு எடுக்க வேண்டிதான். அடுத்து கோகில ஆலாபா. கோகில ஆலாபான்னு நல்ல குயில் போல் பேசக்கூடியவள். ஆலாபம் பேச்சு. கேதகின்னா தாழம்பூ குசுமப்பிரியா. தாழம்பூ ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால் இந்த வரலட்சுமி நோம்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தாழம்பூ பயங்கர விளைவுக்கோ வாங்குவா இல்லையா. அது ரொம்ப விசேஷம் சொல்லிட்டு அது கேதகி குசுமப்பிரியான்ட்டு அதை வாங்குவாங்க. கமண்டலு தரா, கமண்டலத்தை கையில் வைத்துக்கக்கூடியவள். ஸோ அது பிரம்மச்சாரி ரூபிணின்ற அந்த சமயத்தில் வரும்போது பிரம்மச்சாரி ரூபிணியாக கமண்டல கையில் வச்சுட்டுருக்கா. காளியாக இருக்கா. காளிங்கிறது அடுத்த நேம். அது கர்ம நிர்மூலகாரன். நம்மளுடைய கர்மத்தெல்லாம் தொலைச்சி விடுவாள். எல்லா கர்மத்தையும் நீக்கக்கூடியவள். காமமாதா கிருதுமதி காமரூபா கிருபாவதி குமாரி குண்ட நிலையா கிராதி கீரவாகனா கைகேயி கோகில ஆலாபா கேதகி குசும பிரியா கமண்டலுதரா காளி கர்ம நிர்மூல காரிணி. கலஹம்சகதிஹி கட்சா கிருத கௌதுக மண்டலா கஸ்தூரி திலகா கம்ரா கரீந்திர கமனா குஹூஹு கற்பூர லேபனா கிருஷ்ணா கபிலா குஹர ஆஸ்ரயா கூட்டஸ்தா குதரா கம்ரா குட்டிஸ்த அகில விஷ்டபா. கலஹம்சகதிகி, அவளோட நடை அன்ன நடை. கலஹம்சம் இனிமையான அன்ன நடையுடையவள். கதி. கட்சா, கட்சான்னு சொன்னா ஆக்சுவலாக நார்மலாக கட்சான்னு நம்ம என்ன சொல்லுவோம், ரூம்னு சொல்லுவோம், இல்லாட்ட உடம்புல இருக்க கட்சம்னு சொல்லுவோம். அது இல்லை, இங்கே நிலையாக இருக்கக்கூடியது, அதான் கட்சா. ஸோ ஸ்டெடியாக இருக்கக்கூடியவள். கிருதா கௌதுக மண்டலா. ஸோ குதூகலத்தையே அப்படியே தனக்கு மண்டலமாக எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பாள். அப்படி தனக்கு தானே ஒரு ஆனந்த சுற்றுல இருக்கக்கூடியவள். கஸ்தூரி திலகத்தை உடையவள். கம்ரா, கம்ரான்னு சொன்னான்னா ரொம்ப சாஞ்சல்யம் உடையவள், சஞ்சலமாக இருக்கக்கூடியவள். கரீந்திர கமனானது, கரீந்திரன்னு யானை நடை. அண்ணன் நடைன்னு முதல்ல சொன்னார். இங்கே கரீந்திர உயர்ந்த யானை.
ஸோ அந்த யானை நடையுடையவள். குஹூஹூ, குஹுனா அமாவாசை. ஸோ அவளே அமாவாசை, அவளே பௌர்ணமி, எல்லாமே அவள் தான். கற்பூர லேபனா, கற்பூரத்தை லேபமாக இட்டுக்கொண்டிருக்கக்கூடியவள். ஸோ இல்லை மணப்பொருட்கள்லாம் அவளோட உடம்புல இருக்கும். கிருஷ்ணா, நல்ல கருப்பு நிறத்தை உடையவள். கபிலா, கபிலான்னு பசு, கபில பசு, அப்பேற்பட்ட சிறந்த பசுக்களில் அவளே இருக்கா. குஹர ஆஸ்ரயா, குஹரம்னா ஹிருதய குகை, குஹரம்னா குகை. ஸோ ஹிருதய குகையில் இருக்கக்கூடியவள். கூட்டஸ்தா, கூட்டஸ்தான்னு நிலையாக இருக்கக்கூடியவள். கூட்டஸ்தா அப்படின்னா அசையாதவள், அவிகாரின்னு சொல்லுவோம். ஸோ கூதரா, கூன பூமி, கூதரா பூமியை தரிப்பவள். கம்ரா, கம்ரானா நாங்கள் ரெண்டு அர்த்தம் இருக்குது. மேலே சஞ்சலான்னு ஒரு அர்த்தம், இங்கே கம்ரான்னு சொன்னால் அழகாக இருக்கக்கூடியவள், கம்ரமானவள். அப்புறம் குட்சிஸ்தா அகில விஷ்டபா, விஷ்டபம், விஷ்டபம் சொன்னால் லோகங்கள். ஸோ தன்னுடைய வயிற்றில் எல்லா லோகங்களையும் வைத்திருக்கக்கூடியவள். லலிதா कलहंसगतिः कक्षा कृतकौतुकमङ्गला कस्तूरितिलका कम्रा करीन्द्रगमना कुहुः कर्पूरलेपना कृष्णा कपिला मुक्कुकर आश्रिया कूटस्था कूदरा कम्रा कुक्षिस्थ अखिलविष्टपा. खड्ग केटकरा कर्वा केचरी खगवाहना कट्वांगधारिणी ख्याता खगराज उपस्थिता खलग्नि खंडित जरा खंड आख्यान प्रदायिनी खंड इंदु तिलका गंगा गणेश गुह पूजिता. खड्ग केटकरा, வாளும் கேடயமும் வைத்து கொண்டிருக்கக்கூடியவள். கேட்டான்னு சொன்னால் கேடயம், கட்கன வாள், வாளும் கேடையும் கையில் வச்சுருக்கக்கூடியவள். யுத்த ரூபத்தில் அது இருப்பள். கர்வா, கர்வான்னு சொன்னான்னா ஆக்சுவலாக கர்வான்னு சொன்னால் ஒரு நிதிக்கு பேர் கர்வான்னு இருக்குது. நம்ம குபேரனோட நிதியில் கர்வான்னு ஒரு நிதி இருக்குது. அந்த நிதியானவள்னு சொல்லலாம், கர்வான்னு சொல்லலாம். இல்லை கர்வான்னு சொன்னான்னா இங்கே அபிமானத்தோடு கூடியவள்னு அர்த்தம், அபிமானமாக உடையவள். கேச்சரி, வானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடியவள். ககவாகனா, பட்சி வாகனம். ஸோ பட்சியை வாகனமாக உடையவள். ககன கருட வாகனத்திலே போவழிவள். ஸோ இவள் விஷ்ணுவோடு விஷ்ணு துர்கையெல்லாம் இருக்கும்போது ககவாகனாவாக இருப்பாள்வள். அது பறவையோடு வாகனம்னு சொல்கிறாங்க. கட்வாங்கதாரிணி, கட்வாங்கங்கிறது ஒரு இது ஆயுதம். ஸோ கட்வாங்கத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவள். கியாதா, புகழ் பெற்றவள். ககராஜ உபஸ்திதா, இங்கே தான் கருடன் வருது. ஸோ மேலே ககான்னு மட்டும் சொல்லிட்டா, பறவை மீது இருப்பவள். இங்கே ககராஜ, பறவைகளுக்கெல்லாம் தலைவனான ராஜாவான கருடன் மேல் வீற்றிருப்பவள் உபஸ்திதா. கலக்னி, கலன கெட்டவர்கள், கெட்டவர்களை வஞ்சவர்களை எல்லாம் கொல்லக்கூடியவள். கண்டித ஜரா, வயசே ஆகாது, அதை கண்டனம் பண்ணிட்டா. ஷெஸ் கட்டு த ஜரா, அதனால இளமையாக இருக்கக்கூடியவள். கண்ட ஆக்கியான பிரதாயினி, அதாவது பல கதைகள், மதுர கதைகள், நிறைய கண்டன சின்ன சின்ன மதுர கதைகளோடு கூடியவள். கண்ட இந்து திலகா, பிறைச்சந்திரனை போன்ற அழகான சிந்து, அது நெற்றியில் அந்த மாதிரி ஒரு திலகத்தை உடையவள். ஸோ ஒரு பிறைச்சந்திர ஷேப்பில் பொட்டு வச்சுக்கக்கூடியவள். கங்கா, கங்கை நதியே அவள் தான். கணேஷ குஹ பூஜிதா, கணேசனாலும் குகனாலும் பூஜிக்கப்படுபவள். खड्ग केटकरा कर्वा केचरी खगवाहना कट्वांगधारिणी ख्याता खगराज उपरिस्थिता कलग्नि खंडितजरा कंठ आख्यान प्रदायिनी कंठ इंदुतिलका गंगा गणेश गुह पूजिता. सर्वं जगदम्बार्पणमस्तु.